அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து கார்ன், அதுக்கப்புறம் மல்லி இலை, சீஸ், பெப்பர் தூள், நினைக்கிற பெப்பர் தூள், அதுக்கு பீஸா உரண்டு, அதுக்கு சில்லி ஃப்ளக்ஸு, அதுக்கப்புறம் சீஸ் இம்புட்டும் போட்டு இதை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி இதில் போட்டு தவாவில் போட்டு எடுக்கணும். இப்போ நான் ரெண்டையும் தவாவில் போட்டு காட்டுறேன். ஹாலில் வச்சு எடுக்கிறேன், அடுப்பு மாதிரி தூக்கிட்டு போகணும். இதில் வச்சு எடுக்கு இது போல் இவ்வளோ இதுவும் போடணுமாக்கிது. அதுக்கு தொட்டு திங்க சாஸும் வச்சுக்கலாம், மயோனஸும் வச்சுக்கலாம், டேஸ்ட் ஆகிக்கும். எண்ணெயில் பொரிக்காமல் தவாவில் போட்டு எடுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தவாவில் போட்டு காட்டுறேன். இப்படி வச்சு மடக்கணும். தவா கொண்டு வந்துட்டேன். ஒரு கையால் செய்கிறதுனால நெய் கொஞ்சம் லேசாக நல்ல கம்பெனி நல்ல நெய், இந்த நெய் ஊற்றுங்க. இது எல்லாத்துக்கும் நல்லா வைக்கும். விலையும் குறவு, 800 ரூபா தான். ரொம்ப டேஸ்ட் ஆகிக்கும். பொரிச்சு திங்கிறத விட இது பெட்டர். இது எடுத்த வாப்பா, அந்த இதை கொண்ட கரண்டியை கொண்ட நல்ல தீயை ஸ்லோமாக போட்டு எடுத்து நம்ம நெய் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கு. எண்ணெயை விட நெய் தான் ஊற்றிக்கிறேன். ஸ்லோமாக போட்டு அந்த மல்லி இலை காட்டையிலே அப்புறம் இந்த மல்லி இலையும் போட்டேன். புள்ளியில் எடுத்தால் தருவோம். மல்லி இலை 3 பவுடர் போட்டிக்கிறேன். அதையும் போட்டு அதை இதை கொடுத்து விட்ரு சுவையில் அதை எடுத்தா இதோட காட்டும் செய்யணும். அது தாமா அது கொடுத்து பவுடர் தான் இல்லை பவுடர் தான். எல்லாமே ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும். பாருங்கள், பெப்பர் தூள், சீஸு சீவெல்லாம் தேவையில்லை. திருவண்ணாப்பிலே வந்துக்கிது. இது நமக்கு ரொம்ப வேலை ஈஸி. வீட்டு கிடக்கணுமே வந்துக்கிட்டு மல்லி இலையும் போட்டோம். மல்லி இலை தான் மனம். சோளமும் போட்டிக்கிது. அப்புறம் சோளத்தை எடுத்தால் ஃப்ரிட்ஜில் எடுத்தால் சோளமும் அழகாக உருத்தியே வருது. நம்ம செய்யணும் தேவையில்லை. சோளத்தை கொண்ட அப்போ சோளத்தை எடுத்தேன் ஃப்ரிட்ஜில் எடுத்தேன். நம்ம வாங்கி உருத்திக்கிட்டுலாம் கிடக்க தேவையில்லை. எல்லாம் மொத்தமாக உருத்தியே வந்துடு. அதே இல்லை தனி சோளம். மிச்ச சோளத்தை இங்கே எல்லாம் போட்டியா? அந்த அடக்கத்தை கொண்ட இப்படி தான் சோளத்தை வச்சு பெப்பரு இந்த 3 பவுடரும் போட்டு மல்லி இலையும் போட்டு தேவைப்பட்டால் உப்பு போடலாம். இது கொஞ்சம் உப்புலாம் சரியாக தான் இருக்குது. அதிலே எல்லாமே இருக்குது. அதனால் நம்மளுக்கு தேவையில்லை போடுறதுக்கு. நெய்யை லேசாக ஊற்றி பரட்டி எடுக்கணும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். சாஸ் வச்சுருந்தீங்கன்னா மயோனஸ் வச்சுருந்தீங்கன்னா அது நம்ம தேவையை பொறுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.